இமையாக நான் இருப்பேன், சம்மதமா சம்மதமா. இமைக்காமல் பார்த்திருப்பேன், சம்மதமா சம்மதமா. கனவாக நான் வருவேன், சம்மதமா சம்மதமா. கண்மூடி தவமிருப்பேன், சம்மதமா சம்மதமா. ஒரு கோடி ராத்திரிகள் மடி தூங்க சம்மதமா. பல கோடி பௌர்ணமிகள் பார்த்திடுமே, சம்மதமா. இல்லாது வரும் ஒன்றை தர வேண்டும், சம்மதமா. பிரிந்தாலும் உன்னை சேரும் உள் வேண்டும், சம்மதமா. சாமு கல்யாணம் ஆயிடுச்சு, என்ன பண்ண போற? சஞ்சய் என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணு புரியல சஞ்சய். ஆமா, சாமு கல்யாணம் ஆயிடுச்சு. சஞ்சய் என்ன பேசுற சஞ்சய்? நீ இதையே சஞ்சய் என்கிட்ட நீ சொல்லல. சொல்லு சஞ்சய், இதையே நீ என்கிட்ட சொல்லல சஞ்சய். சாமு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லல சஞ்சய். அவனுக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சே சஞ்சய். அது அவனுக்கு ஞாபகம் இருக்கணும்ல, அதான் உனக்கே தெரியுமே அவனுக்கு ஞாபகம் இல்லைன்னு. அப்புறம் எப்படி சஞ்சய் திரும்பி கல்யாணம் உனக்கு? காதலிக்கிற பொண்ணு அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். நீ காதலிக்கிற பொண்ணு அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டானா? ஏன் சாம கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா? எனக்கு புரியல, அவனுக்கு எப்படி கல்யாணம் நடந்துச்சு? அதுவும் நீ காதலிக்கிற பொண்ணு அவன் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டா? எனக்கு இதுல எதுவுமே புரியல சஞ்சய். நீ என்ன சஞ்சய் பேசுற? நீ தெளிவாதான் பேசுறியா சஞ்சய், இல்ல நீ கன்ஃபியூஷன்ல இருக்கியா? ஏன்னா சாம் எனக்கு நினைச்சிட்டு இருந்தேன் இப்போ வரைக்கும் அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அந்த பொண்ணுக்கு தெரியுமா தெரியாதா? அத பத்தி எதுவுமே அவளுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணுக்கு தெரியாதா? எனக்கு புரியல. வேணா நீ போய் சொல்லிக்கோயே. அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லாத போது நான் என்ன போய் சொல்றது? அவன் எப்படி அதை முதல்ல நம்புவா? அவன் எப்படி நம்புவா? இது கிடைக்கல நான் யாருன்னு அவங்க கேட்டாங்கன்னா உண்மையை சொல்லு, அவ்வளவுதான். நான் என்னன்னு போய் உண்மையை சொல்லுவேன்? எனக்கு புரியல சஞ்சய், என்ன உண்மையை போய் சொல்லணும் நீ சொல்ற? நீ பண்ண விஷயத்த போய் சொல்லு. என்ன சஞ்சய் பேசுற? என்னமோ உன்னோட வாழ்க்கை அவ்வளவுதான். நீ ஒவ்வொரு விஷயமும் இன்ஃபார்ம் பண்ண சொன்ன, நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் உன்னோட பாடு, இதுல எனக்கும் அவளுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நீயாச்சும் சாமாச்சு, இதுல நான் எதுவும் பேச போறது கிடையாது. இப்போ சொல்ற, உங்க பிரச்சனையில அவளுக்கு எதுவும் ஆக கூடாது. என்ன சஞ்சய் எனக்கு புரியல. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ உன் வாழ்க்கைக்காக. ஆனா உன்னோட பிரச்சனைல என் ஷாலுக்கு எதுவும் ஆக கூடாது. உன் வாழ்க்கைக்காக அவன் வேணுமா, என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஷாலுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். சஞ்சய் இது என் வாழ்க்கை சஞ்சய். நானும் சொல்றேன், அவ என் வாழ்க்கை. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நான் அதை பத்தி கேட்க போறது கிடையாது. சாம என்ன வேணாலும் நீ பண்ணிக்கோ. ஆனா என் ஷாலு எனக்கு வேணும். அதுவும் பத்திரமா என் ஷாலுவா எனக்கு வேணும். நான் உன் வாழ்க்கைன்னு நினைச்சனாலதான் இப்ப வந்து உன்கிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன். இல்லாட்டினா நான் போயிருப்பேன், நான் சொல்லாம கூட போயிருக்கலாம். இருந்தாலும் உன் வாழ்க்கையும் நல்லபடியா இருக்கணும்னு சொல்லிதான் நான் வந்தேன். அதேதான் நீயும் நினைச்சு என் வாழ்க்கையும் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஷாலுவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவ்வளவுதான், நான் சும்மா இருக்க மாட்டேன். ஒவ்வொரு விஷயமும் உனக்காக நான் செஞ்சிருக்கேன். எனக்காக இந்த ஒரு விஷயம் மட்டும் பண்ணு. ஆனா நீ சாம என்ன வேணாலும் பண்ணிக்கோ. எவ்வளவு கஷ்டப்படுத்த அவனை. ஷாலுவே அழுந்தாலும் பரவாயில்ல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா ஷாலுக்கும் ஒன்னும் ஆயிடக்கூடாது, அவ்வளவுதான் நான் சொல்றது. நான் இதை மட்டும் தான் உன்கிட்ட கேட்கிறேன். உனக்காக நான் எவ்வளவோ செஞ்சிருக்கேன். எனக்காக இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீ பண்ணு போதும். ஷாலு என் உயிருக்கு மேல, அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா உன் வாழ்க்கையும் கிடைக்காது, பாத்துக்கோ. சஞ்சய் எனக்கு புரியுது சஞ்சய். நீ ஷாலு எவ்வளோ லவ் பண்ணு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியும் சஞ்சய். நானா உன் ஷாலுவோ உன் கையில வந்து ஒப்படைக்கிறேன் சஞ்சய், நீ கவலைப்படாத. உன் ஷாலுக்கு ஒன்னும் ஆகாம உன் கையில நான் அவளை சேர்க்கிறேன். உனக்காக நான் வந்து சேர்க்கிறேன்டா. ஆனா அதுக்குள்ள நீ என் வாழ்க்கைக்குள்ள ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ என் சஞ்சய், அப்புறம் என்னோட இன்னொரு முகத்தையும் உன்னால பார்க்க வேண்டியதா இருக்கும். நான் எதுவுமே பண்ண மாட்டேன். உன் வாழ்க்கையை நீ காப்பாத்தணும்னு சொல்லிதான் இப்ப வந்து நான் சொன்னேன். இல்லைன்னா நான் சொல்லாம கூட இருந்திருக்கலாம். உன்னோட வாழ்க்கையை நீ காப்பாத்திக்குவேன்னு ஒரே காரணத்துக்காக தான் வந்து சொன்னேன். எனக்கு புரியுது சஞ்சய், நீ எனக்காக செஞ்சிருப்பேன்னு. ஆனா நீ யார் சொல்றதாவது ஏதாவது கேட்டு எனக்காக இப்படி ஆப்போசிட்டா பண்ணனா அவ்வளவுதான் சஞ்சய். உனக்கு ஷாலு கிடைக்கணும்னு சொல்லி என் வாழ்க்கையில ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன்னா அவ்வளவுதான். உனக்கு ஷாலு முக்கியம் மாதிரி எனக்கு என் சாம் முக்கியம். என்ன நடந்தாலும் உன் ஷாலு உன் கையில நான் ஒப்படைப்பேன். அதுவும் உன் ஷாலு பத்திரமா நான் கொண்டு வந்து ஒப்படைப்பேன். அதுக்குள்ள நீ என் வாழ்க்கையில எதுவும் பண்ணக்கூடாது. கொடுத்த வாக்க நான் காப்பாத்துவேன், நீ கொடுத்த வாக்க நீயும் காப்பாத்தணும். புரிஞ்சுச்சா? கண்டிப்பா நான் கொடுத்த வாக்கியம் நான் காப்பாத்துறேன். ஆனா இப்பவும் சொல்றேன், என் ஷாலு எனக்கு பத்திரமா வேணும். அவ உன்னை லவ் பண்றாளா? என்ன லவ் பண்றாளோ இல்லையோ, என் ஷாலு எனக்கு வேணும். நான் அவ கூட வாழ்ந்தே ஆகணும். அவ என் கூட மட்டும்தான் வாழணும். அதுக்காகயாவது என் ஷாலுவை என்கிட்ட ஒப்படைச்சிரு. நீ அதுக்காக சொல்ல கூட வந்திருக்கேனே நீ நினைச்சுக்கோ. ஆனா என் ஷாலு எனக்கு வேணும். சரி சஞ்சய், உன் ஷாலு உனக்கு தான். நான் உன் ஷாலுவை உன்கிட்ட கொண்டு வந்து விடுறேன், நீ கவலைப்படாத. நீ என்கிட்ட சொல்லிட்டேல, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். இங்கே இருக்க போறியா இல்ல ஊருக்கு போறியா?
நான் ஊருக்கு போனனால தானே இவ்வளோ பிரச்சனை வந்துச்சு. இனிமே இங்க இருந்து என் சாம பக்கத்துலயே இருந்து நான் என்ன பண்ணுவேன்னு பாக்குறேன். இனி எங்கேயும் போறது கிடையாது, இங்கதான் இருக்க போறேன். அதுக்கான ஏற்பாடை மட்டும் நீ பண்ணிடு. சாம் எங்க இருக்கானோ அதுக்கு பக்கத்துலயே எனக்கு வேணும். கண்டிப்பா. ஆனா அவன் எங்க இருக்கான்னு கேட்டா நீ ஆச்சரியப்பட்டுருவ. சாம் எங்க இருக்கான்? அவனுக்குன்னு ஒரு வீடை கட்டினாங்களே அந்த வீட்டுல இப்ப இருக்கான். என்ன? ஆமா, அந்த வீட்டுலதான் அவன் இருக்கான் இப்போ. அவங்க அம்மா அப்பா எல்லாருமே வா? அவங்க அம்மா அப்பாலாம் இல்ல, அவன் ஷாலு மட்டும்தான். 2 பேரும் அங்க போயிருக்காங்களா? நானும் சாம சந்தோஷமா இருக்க இடத்துல அவ இருக்காளா? எனக்கு ஒன்னும் புரியலையே. அவ அங்கதான் இருக்கா. அதுவும் 2 பேரும் சேர்ந்துதான் அங்க போய் பாத்துட்டு வந்தாங்களா. இது யாரு தெரியுமா அங்க கூட்டிட்டு போனா? ஷாலு. ஏன்னா சாமுக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்குமா. ஓ, சாமுக்கு எது பிடிக்கும்னு அவ பாக்குறாளா? இனி உனக்கு என்ன பிடிக்கும்னு அவளை பார்க்க வைக்கிறேன்டா. சரி, ஏதாவது பண்ணி என் ஷாலு என்கிட்டயே ஒப்படைச்சிரு. கண்டிப்பா பண்றேன்டா, நீ கவலையே படாத சஞ்சய். என்கிட்ட சொல்லிட்டல, இதுக்கு மேல என்கிட்ட வெட்டுற எல்லாம் நான் பாத்துக்கிறேன். இனி நீ கவலைப்படாம போயிட்டு வா சஞ்சய். இனி என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். என் வாழ்க்கைய நான் பாத்துக்கிறேன், உன் வாழ்க்கையும் நான் பாத்து வைக்கிறேன். சரி, நீ எல்லாம் பாத்துக்கிட்டா எனக்கு ஓகே. ஏதாவது ஒண்ணு எனக்கு கால் பண்ணு, நானும் ஏதாவது ஒண்ணு உனக்கு கால் பண்றேன். சரி சஞ்சய், நீ போயிட்டு வா. சரி சஞ்சய், ஏதாவது சாப்பிட்றியா? வந்ததுல இருந்து அப்படியே நிக்க வச்சுட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். அவளதான் உனக்கு வீடை பார்க்கணும்ல, நானும் போறேன். சரி சஞ்சய், நான் வரேன். சரி, போயிட்டு வா. எல்லா இன்ஃபர்மேஷனும் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இரு. சரி, நான் சொல்றேன் உனக்கு எல்லாமே. எனக்கு வீடு பார்த்து அங்க நான் தங்குற வரைக்கும் நீ எல்லா இன்ஃபர்மேஷனும் எனக்கு வேணும். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. ஒண்ணு விடாம எல்லாத்தையும் நான் பார்த்து உன்கிட்ட சொல்றேன். நீ ஏன் கவலைப்படுற? என்கிட்ட ஒப்படைச்சிட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல. அவங்க 2 பேத்துக்கு கல்யாணம் எவ்வளவு நாள் ஆச்சு? அது என்ன ஒரு 1.5 வாரம் ஆயிருக்கும். 1.5 வாரம் ஆயிடுச்சா? ஊருக்கு போயிட்டு வந்த கேப்ல எல்லாமே நடந்துருச்சா? நானும் உனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருந்தேன், காலே சுத்தமா போகல. எங்க அங்க டவர் கிடைக்கும்? வரலன்னு சொன்னாலும் கேட்கலையே அவங்கதான். சரி, நீ போயிட்டு வந்துட்டல, இப்பவும் நல்லது தானே. அதான் எல்லா விஷயமும் உன்கிட்ட சொல்லிட்டேன். நானும் உன்கிட்ட சொல்லணும்னு போன் அடிச்சிட்டு இருந்தேன், போன் தான் போகல. அதான் இன்னைக்கு வரேன்னு சொன்னியா, அதான் நேர்லயே வந்துட்டேன். நேர்ல வந்து உன்கிட்ட சொன்னாதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். போன்ல எல்லாம் என்னமோ, ஆனா நேர்ல சொல்ற மாதிரி வராதுன்னு சொல்லிதான் நான் நினைச்சேன். 1.5 வாரத்துல அவ்வளோ நல்லா இருக்காவ. பாத்துக்கிறேன், இனிமே எப்படி நல்லா இருக்கான்னு நான் பாக்குறேன். சரி செஞ்சு, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வா சாம். இனிமே உன் வாழ்க்கையில என் ஷாலு கூட எப்படி சந்தோஷமா இருக்கேன்னு பாக்குற சாம். எப்படி கோயினை கரெக்டா நவுத்தி வச்சிட்டேன் பாத்தியா? இதுக்கு மேல கோயின் எப்படி நவுறுதுன்னு மட்டும் பாரு சாம். இதுக்கு மேல உன்னால ஷாலு கூட சந்தோஷமா இருக்க முடியாதுடா. எப்படி சந்தோஷமா இருக்கேன்னு நானும் பாக்குறேன். ஒவ்வொரு நிமிஷமும் நீ கஷ்டப்படதாண்டா போற. கஷ்டப்பட்டுக்கிட்டே இரு. அப்பதான்டா எனக்கு நிம்மதியா இருக்கும். என் வாழ்க்கைக்குள்ள ஈஸியா வந்துட்டா நீ கல்யாணம் பண்ணிட்டு போற. நீ ஈஸியா உனக்கு எப்படி நான் மனசு வந்துச்சு இல்ல எனக்கு புரியல. நான் உண்மையா காதலிப்பனா ஈஸியா தூக்கிட்டு போற. என்ன ஒரு பார்வை தப்பா பார்த்துட்டு என்ன தப்பா பேசிட்ட, அதுக்காக என்ன வேணாலும் பண்ணிடுவ. அதுக்காக ஷாலுவா கல்யாணம் பண்ணிப்ப நீ. இதுக்கு மேலயும் பாருடா, என்கிட்ட கூட்டிட்டு வந்து நான் கொடுமைப்படுத்ததா போறேன். அவ என் உயிருக்கு மேலேயா இருந்தாலும் அவளை கொடுமைப்படுத்ததாண்டா போறேனா. உயிருக்கு மேல இருந்தாதான், இல்லன்னு சொல்ல, இப்பவும் இருக்காதான். எப்பயாவது ஒரு தடவை என்கிட்ட சிரிச்சு பேசியிருக்காளா? இப்ப வரைக்கும் பேசினது கிடையாது. இதுக்காகவே ஒவ்வொரு நாளும் உன்னதான் எனக்கு பிடிச்சிருக்கணும்னு அவளை சொல்ல வைப்பேன்டா. என் கூட வந்ததுக்கு அப்புறம் பாரு, என்னையா தூக்கி போட்டுட்டு அவ போறா. இப்ப அவளை நீ தூக்கி போட்டுட்டு போற சாம். அப்பதான் என்னோட கஷ்டம் அவளுக்கு புரியும். அவளா தேடி வருவா, என்னை ஏத்துக்கோ சஞ்சய் அப்படின்னு சொல்ல வைக்கிறேன்டா. அதுக்கப்புறம் பாரு, நானும் அவ்வளவு எவ்வளவு சந்தோஷமா வாழ போறோன்னு. ஏன்னா அவ என் உயிருக்கு மேலடா. அவ கூட எப்படி வாழ போறேன்னு மட்டும் பாரு சாம். அப்புறம் தாண்டா உனக்கு தெரியும். அவ்வளவு திமிரா போயிடுச்சுல சாம் உனக்கு. எனக்கு வர போறவள நான் தப்பா பேசுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். உனக்கு என்னடா? நடுவுல வந்துட்டு நீ பாட்டுக்கு தூக்கிட்டு போயிட்ட. எப்படி கல்யாணம் பண்ணி என்கிட்டயே வந்து கத்துற ஓவரா. என்னை தாண்டி அவளை தொட்டு பாடுறான்ட்டு. இப்ப என்னடா உன்னை தாண்டி என்ன நீ இருக்கும் போதே தொடுறேன்டா அவளை. அவ்வளோ இதா பேசினடா அன்னைக்கு. என் வைஃபை என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது அப்படி இப்படி நீ பேசினடா. உன் கண்ணு முன்னாடி உன் வைஃப் கைய புடிச்சு நான் கூட்டு போறேன்னா அது என்பார். அப்பதான் என்னோட கஷ்டம் எப்படின்னு தெரியும். அன்னைக்கு தாலி கட்ட வரைக்கும் போய் நீ தாலி கட்டினல, இப்ப தெரியும்டா அந்த கஷ்டம் உனக்கு. ஏன்டா இவன் கிட்ட வம்பு வச்சுக்கிட்டோன்னு தெரியும்டா. அப்ப நீ என்கிட்ட வந்து சாரி கேப்ப பாரு. அந்த நாளுக்காக வெயிட் பண்ற சார். அந்த நாள் கூடிய சீக்கிரத்துல உனக்கு வரப்போகுது சார். கூடிய சீக்கிரம் என்ன வந்துருச்சுடா. ஏற்கனவே உன்னோட கெட்டதெல்லாம் உன்னை சுத்தி வர ஆரம்பிச்சிருச்சுடா. நீ ஒவ்வொரு நாளும் கண்ணீர் விட்டு அழுக போறடா. இப்ப வரைக்கும் நான் ஷாலு போனதுல அழுந்ததே கிடையாது. ஆனா நீ அழுகுவே பாரு ஷாலு போனதுல. அவ கைய புடிச்சு நான் கூட்டிட்டு போறது கண்குள்ளா காட்சியா பார்த்து அழுக போறியாலன்னு மட்டும் பாரு. உன் கண்ணு முன்னாடி ஏன் ஷாலுவை ஏன் பொண்டாட்டியா கூட்டு போறேன்டா. அப்ப
இப்போ உன்னால என்ன பண்ண முடியும்? ஒன்னும் பண்ண முடியாது. எல்லாமே நான் தான் பாத்துக்கணும். நான் பாத்துக்கிறேன். உன்னால ஒன்னும் கிழிக்க முடியாதுடா. உன்னை தாண்டி தொட்டுட்டு போங்கிற அவள உன் கண்ணு முன்னாடி அவ கைய தொட்டு நான் இழுத்துட்டு போறேன்னு இல்லையான்னு பாரு. என்ன இழுத்துட்டு போறது? அவளே என் கூட வருவா. அந்த அளவுக்கு மாத்த போற அவளை ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ வரைக்கும் நான் தனியாள்றா. இதுக்கு மேல என் கூட ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களும் நானும் சேர்ந்துட்டு என்னென்ன பண்றோன்னு மட்டும் பாரு. நான் தனிங்கிறதும் சமாளிச்சிட்டல. இதுக்கு மேல உன்னால ஒண்ணும் புடுங்க முடியாது. என் ஷாலுவை நான் கூட்டு போறேன். கண்ணே என் முன்னே கடலும் துள்ளாது, பெண்ணே நான் தூண்டில் போட்டால் மீனும் தப்பாது, உள்ளங்கை தேனே கள்வன் நான் தானே, கள்வனை கொள்ளை கொண்ட கள்ளி நீதானே, பொன் கொண்டதுண்டு பெண் கொண்டதில்லை, அங்கம் சொந்தமானால் தங்கம் தேவையில்லை, ஒட்டகத்தை கட்டிக்கோ கெட்டியாக ஒட்டிக்கோ வட்ட வட்ட பொட்டு. இந்த வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பொண்டாட்டி. அப்படியா? எதுக்குப்பா தேங்க்ஸ்லாம்? உங்க வீட்டுக்கு நான் கூட்டிட்டு வந்தேன். ஹலோ, இது என் வீடு இல்லம்மா, நம்ம வீடு. சரி, நம்ம வீட்டுக்கு நான் கூட்டிட்டு வந்தேன். அப்ப நீங்க மட்டும் தேங்க்ஸ் சொல்லலாமா? இப்போ உங்க வீடுன்னு சொன்னவனே கோவம் வந்துச்சுல, அப்ப அதே மாதிரி தானே எனக்கும் இருக்கும். அது எப்படி உங்க வீடுன்னு சொன்னா கோவம் வரும், நான் தேங்க்ஸ்ன்னு சொன்னா மட்டும் எனக்கு கோவம் வராதா? கோவம் வரும் தான், வரலன்னா சொல்லல. இருந்தாலும் தேங்க்ஸ் நான் சொல்லணும்ல. உங்க தேங்க்ஸ் நீங்களே வச்சுக்கோங்க. உங்க தேங்க்ஸ்லாம் எனக்கு தேவையில்லை. நீங்க என்ன மூணாவது மனுஷன்னு நினைச்சா நீங்க வேணா எனக்கு தேங்க்ஸ் சொல்லலாம். ஐயோ, அப்படியெல்லாம் இல்லம்மா. நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன், நான் தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல முடியும். என் பொண்டாட்டி எனக்கு பிடிச்சது தானே செய்வா. அப்புறம் என்னால யாரும் ஹர்ட் ஆயிடக்கூடாதுல, அதுக்காக நான் செய்யலாம்ல, தப்பில்ல தானே? கரெக்ட் தான்மா, கரெக்ட் தான். அப்புறம் சார் இன்னொரு விஷயம். என்ன என்ன என்ன? அதுவா சார்? சார் அது ஒண்ணும் இல்ல சார். என்னம்மா ஏதோ சொல்ல வர, நான் வாயிலே இது பண்ணிடுறேன். உனக்கே சார் இந்த வீடு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு எமோஷனல். எப்படி பிடிக்கும்னு கேட்டாலும் எனக்கு தெரியல. ஆனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அவ்வளவுதான். இந்த வீட்டுல ஏதோ ஒரு மெமரிஸ் இருக்கு. ஆனா என்ன மெமரிஸ்ன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. ஆனா இந்த வீடு எனக்கு ரொம்ப க்ளோஸ் மாதிரி இருக்கு. எனக்கு என்னன்னா இந்த வீட்டுல ரொம்ப நாள் வாழ்ந்த மாதிரி இருக்கு. நீயே இப்பதானே சார் வாழ வர இந்த வீட்டுல? ஆமா, ஆனா எனக்கு என்னமோ அப்படி இல்ல, ரொம்ப நாள் வாழ்ந்த மாதிரி இருக்கு இந்த வீட்டுல. நானும் அப்பா அம்மா கிட்டயும் கேட்டுட்டேன், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது வந்து சாம் உனக்கு கொஞ்சம் கோலரா இருக்கும் சாம், வேற ஒண்ணும் இல்ல சாம். நீ வேற எதுவும் நினைச்சுக்காத. என்ன பார்த்தா கோலர் மாதிரியே தெரியுது. ஆமா சாம், அப்படிதான் தெரியுது தெரியுமா? ஆனா நான் கேள்விப்பட்டிருக்கேன் சாம், ஒருத்தவங்களுக்கு ஒரு நாள் அவங்க பிடிச்ச இடத்துல வாழ்ந்தா கூட ரொம்ப வருஷம் வாழ்ந்த மாதிரி இருக்குமா சாம். சொல்லுவாங்களா, ஒரு நாள் வாழ்ந்தா கூட உன் கூட வாழ்ந்தா சந்தோஷமா போவேன், அந்த மாதிரிதான் சாம் இதுவும். நீயும் ஒரு நாள் இந்த வீட்டுல இருந்திருப்ப போல, அதனாலதான் தோணுதுன்னு நினைக்கிறேன் சாம். கேள்விப்பட்டிருக்கேன், இருந்தாலும் ரொம்ப நாள் நான் வாழ்ந்த மாதிரி இருக்கு. அதுவும் நான் மட்டும் இல்ல, அப்பா அம்மாவோட சேர்த்தா. எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க, எனக்கு ரொம்ப ஸ்பெஷலானவங்க கூட வாழ்ந்த மாதிரி இருக்கு. அது யாரு சார்? அது கேட்டா எனக்கு என்னன்னு தெரியல, ஆனா சொல்ல தெரியல. ஆனா ரொம்ப சந்தோஷமா இந்த வீட்டுல வாழ்ந்திருக்கேன், அவ்வளவுதான். நீ சந்தோஷமா இருந்தாலே எனக்கு போதும் சார். உனக்காக நீ இங்க இருக்கலாம் சார், உனக்காக இல்ல நமக்காக சார். எத்தனை நாளைக்கு நம்ம இங்க இருக்க போறோம்? எத்தனை நாளைக்கா? சரி நீயே சொல்ல, எத்தனை நாளைக்கு சார்? ஒரு 5 இல்லைன்னா 1 to 2 weeks. 1 to 2 weeks-ஆ சார்? அவ்வளோ நாளா இங்க என்னால இருக்க முடியாது சார். என்ன இன்னைக்கு நாளைக்கு வேணா இருக்கலாம் சார், மத்தபடி அவ்வளோ நாளா என்னால இருக்க முடியாதுப்பா. 2 நாள் தானா? ஆமா சார், 2 நாள் தான். 2 நாள் நம்ம ரொம்ப சந்தோஷமா இங்க இருக்கலாம். உனக்கு ஒரு நாள் இருந்தாலே ரொம்ப நாள் வாழ்ந்த மாதிரி இருக்கும். அப்ப என்ன சார், 2 நாள் கொடுத்துருக்கேன் சார் உனக்கு. உனக்கு இது பத்தாதா சார்? நீயே சொல்லு. சரி, எனக்கு ஓகே தான். 2 நாள் போதும். 2 நாள் போதும். 2 நாள் போதும். 2 நாள் மட்டும் எனக்கு டைம் கொடு. 5 to 1 to 2 weeks-ன்னு சொன்ன சார். ஓ ஆசைனோ அதுவே இருக்கட்டும். நீ 2 நாள் போதும்னால அந்த நாள் மட்டும் எனக்கு போதும். அந்த 2 நாள் நான் வீட்லயே இருக்கட்டுமா? சார் போய் ஆபீஸ் போற ஐடியால இல்லையா? அப்புறம் வைஃப் கூடயே இருக்க, ஆபீஸ் வர மாட்டேன்னு யாரும் சொல்லிட கூடாது சார். இன்னைக்கு ஒரு நாள் நாளைக்கு ஒரு நாள் இருக்கு சார், நீ போயிட்டு வா, பாத்துக்கலாம். நாளைக்கு இருக்கலாம் தானே, உனக்கு வேணும்னா வேணாம். ஐயோ சார், நீ பாக்கலையா நான் எவ்வளவு துணி எடுத்துட்டு வந்தேன்ட்டு? உனக்கு தெரியாதா சாம், அங்க இருக்க எல்லா திங்ஸும் நான் எடுத்துட்டு வந்துட்டேன் சாம். இதெல்லாம் எதுக்காக சாம்? அந்த 2 நாள் இருக்கிறதுக்கு தான் சாம். உனக்கு தெரியாதா? இந்த 2 நாள் இருக்கிறதுக்கு நான் அவ்வளவு துணி, அங்க இருக்க எல்லா திங்ஸ், என்னோட பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன் சார். இத்தனைக்கு உன்னோடதும் சேர்த்து 10 குறைக்கு அந்த போட்டோ ஃப்ரேம்லாம் எடுத்துட்டு வந்து இங்க ஹால்ல மாட்டியிருக்கேன். இதெல்லாம் எத்தனை நாளைக்கு நினைக்கிறேன் சாம்? 2 நாளைக்கு தான் சாம். ஏன் ஷாலு கிண்டல் பண்ற? உண்மையே சொல்றேன் சாம், உண்மையே சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு புரியல, எத்தனை நாள் இருக்கலாம்னு கேக்குற சாம். நீ நான் இங்க இத்தனை நாள்னு சொல்லி கணக்கு பண்ணிட்டு வந்திருக்கேன், நீ நினைக்கிறியா? இல்ல ஷாலு, நீ தான் 2 நாள் போதும். நீ இல்ல, அதுக்கு முன்னாடி யாரு கேட்டா? நீயே சொல்லு. நான் கேட்டனா நீ கேட்டியா? நான் தான் எத்தனை நாள் இருக்கலாம்னு கேட்டேன். ஏன் சார்?
இவ்ளோ பொருள் எடுத்துட்டு வந்ததுக்கு 1 வீக் ஆர் 2 வீக்ஸ்க்குள்ள போயிடும் நான் எடுத்துட்டு வந்தேன். இல்ல சாம், எத்தனை வருஷம் இருக்கலாம்னு கேளு சார். நம்ம சாகுற வரைக்கும் இந்த வீட்ல தான்டா இருக்க போறோம். என்ன சாம் பேசுற? நீ என்ன கேக்குற? எத்தனை நாளைக்கு இருக்கலாம்னு கேக்குற? உண்மையாலுமேவா? சாம் உண்மையாலுமே தான் சாம் சொல்றேன். எத்தனை நாளுன்னு கணக்கு போடாத சார். அப்போ 20 வருஷம் இருந்தா 20 வருஷமா வேலைக்கு போக மாட்டியா சாம்? அப்படியெல்லாம் இல்ல. கிளம்புங்க, வேலைக்கு கிளம்புங்க. உனக்கு ஓகேவா? உனக்கு ஒண்ணும் இல்ல தானே? எனக்கு ஒண்ணுமே இல்லடா, நீ ரொம்ப பண்றடா. எனக்கு இங்க இருக்கிறதா ரொம்ப பிடிச்சிருக்கு, கிளம்புங்க. ஓஹோ, 2 பேரும் சந்தோஷமா இருக்கீங்களா? எப்படி 20 வருஷம் சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கிறீங்க? எப்படி விடுறேன்னு பாரு. சந்தோஷமா இப்ப இருந்துக்கோங்க, நான் வரேன். இதுக்கு மேல இந்த கன்றாவியெல்லாம் பார்த்துட்டு என்னால இருக்க முடியாது. நீங்க நடத்துங்க. இதுவரை மண்ணில் பிறந்த பெண்ணில் நீதான் அழகியடி. இத்தனை அழகும் மொத்தம் சேர்ந்து என்னை வதைப்பது கொடுமையடி. அன்பே அன்பே கொல்லாதே, கண்ணே கண்ணை கில்லாதே. பெண்ணே புன்னகையில் இதயத்தில் வெடிக்காது. ஐயோ உன்னை செய்வில் உயிரை குடிக்காது. அன்பே அன்பே கொல்லாதே, கண்ணே கண்ணை கில்லாதே.